Hi always, welcome to Luna BTS FF Tamil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சங்குக்கோடையோட ஹிஸ்டாரிக்கல் FF தான் பார்க்க போறோம். And first of all, thank you. Nearly 70 views மேலே போயிருக்கு first டேலேயே. I'm very happy of it. And 3 subscribers first day. I'm really happy. இன்னைக்கு என்ன சொல்ல தெரியல. Thanks a lot. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஜங்குக்கும் வயனும் பேசிட்டு ஜங்குக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுவான். வயனன் எவன் பைத்தியக்காரனா சொல்லி அப்படின்னா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வயனும் போயிடுறான். ஜங்குக்கு யாரை பார்க்க போயிருக்கான்னா அவங்கள ஸ்டெப் மதர் தான் பார்க்க போயிருக்கான். உள்ளே வரலாமா? ஜங்குக் உள்ளே வரலாமா? வாப்பா. அப்போ ஜங்குக்கும் உள்ளே போகிறான். ஜங்குக்கு ஒரு மரியாதையாக ஒரு போ பண்ணிட்டு, சொல்லு ஜங்குக், என்ன வேணுமா? உங்களை யார் மீன் போகணும் எனக்கு செக்யூரிட்டியாக போட சொன்ன அசிஸ்டண்ட்டாக? இல்லைப்பா, அது உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் என் வாழ்க்கைக்குள்ளே வராதீங்கன்ட்டு. உன்னால் எப்பவுமே எங்கள் அம்மா ஆக முடியாது, எப்பவுமே ஒரு நல்லவங்களும் இருக்கவும் முடியாது. நீ நினைக்கிறபடி கிடையாதுப்பா. சும்மா இருங்க. ராணி என்ன இவனால மரியாதை வச்சுருந்தேன். எப்பவுமே வாழ்க்கைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காதீங்க, அவ்வளோதான். என் வாழ்க்கையில் எனக்கு கொள்ளையிட அம்மா அவங்க இறந்து போயிட்டாங்க. இனி யாருமே இல்லை. ஒன் மோர் திங், என் கல்யாண டாபிக் அப்பா கிட்டே இருக்காதீங்க என்ன சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பாடி கோல்டாக பேசிட்டு வெளியே வரான். வெளியே வந்து அவன் வந்து டென்ஷனா, இவங்கள எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இன்டர்ட்டாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு கோவமாக வெளியே வரான். அங்கே பார்த்தா ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டமாக உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோ என்னது இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் உத்து பார்க்குற ஏதோ சண்டை போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கோ, சண்டையா? இங்கே என்ன சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ போகிறான். பார்த்தா லூனாவும் ஜிம்மி தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. லூனா வந்து, டேய் லைப்ரரி திட்டுறியா நீ? அது கூட இதில் கிண்டமில் வந்து திருடுற? வெக்கமா இல்லை? ஜிம்மில் வந்து, நான் திருடலப்பா, என்ன சொன்னால் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து, என்ன பிரச்சனை? லூனாக்கும் தெரியாது அது ஜங்குக்கு வந்து அலசுறன்ட்டு. என்ன பிரச்சனையா? இவன் பாட்டு லைப்ரரிக்கு வந்துடான், புக் எடுத்துக்கிறான், வெளியே போய் வந்துகிட்டே இருக்கான். லைப்ரரி இன்சார்ஜ் என்கிட்ட நான் இருக்கிறேன்னு பார்க்கவும் இல்லை. கேட்டா நான் அவங்ககிட்ட கேட்கணும், திம்னா வேலை பேசுகிறான், திருடுறான் சொல்லிட்டு லூனா கத்திக்கிட்டு இருக்கும்போது ஜங்குக் வந்து, திருடுறானா? அதுக்கு வந்து ஜிமின் வந்து, அது சரி, நான் திருடல, நம்மளுடைய லைப்ரரி இன்சார்ஜ் வந்து ஒரு 1 வீக் லீவ்னால அங்கே யாருமே சொல்லிட்டு நான் நினச்சி புக் எடுத்துன்னு வெளியே வந்துட்டேன் சொல்லும்போது லூனா வந்து, நீ நினைப்பா போய் சொல்லாத, நீ திருடுன்னு சொல்லிட்டு லூனா கத்திட்டு இருக்கும் போது ஜங்குக்கு வந்து, அவன் திருட கிடையாது, நீயும் திருடன்னு சொல்லிட்டு லூனா சொல்ல, நான் அரசர். லூனா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, அரசரான்னு சொல்லிட்டு டப்புன்னு போ பண்ண ஜங்குக்கு வந்து, ஜிம்மி அந்த மாதிரி பையன் கிடையாது. நீங்கவே சொல்கிறீங்க அரசர், ஏன்னா அவன் என் அசிஸ்டண்ட். அப்போ தான் லூனா கிட்டாவது இவன் அரசர், ஜிம்மின் இவன் அசிஸ்டண்ட்னா அப்போ இவன் ஜிம்மின்னு. ஓ மை காட், யாருக்கிட்ட வச்சுக்கூடாது, அவங்ககிட்டயே வச்சுக்கிறியே லூனா, அடிக்கிட்ட முண்டுமே, ஐயோ சொல்லிட்டீங்க. வந்து லூனா வந்து தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துட்டா. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வரீங்க, என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க வரீங்க. பார்த்தா லூனா வந்து சொல்லிட்டு
கண்ணை வந்து பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வந்து என்னாச்சுடி? லூனாவும் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறா பையன்கிட்ட. ஏய் சொன்னால் கேட்க மாட்டியோ? இது வில்லேஜ் கொரியோ, அது அட்டன் பண்ணின்னு சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? மச்சான் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. மச்சான் கொச்சான் சொன்னால் கேட்க மாட்டேன். வயன் வந்து ஜங்குக்கு வந்துக்கிட்ட வந்து மன்னிச்சுங்க அடிச்சுற, அவள் தெரியாமல் பண்ணிட்டா, கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பொண்ணு, அதனால அப்படிதான் பண்ணிட்டா. ஜங்குக்கா வந்து சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் கிளம்புறாங்க. ஜிமின் வந்து அவனால் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிட்டு ஜங்குக்கிட்ட, மச்சான் டே கொஞ்சம் அரசபட் ட்ரீட் பண்ணிட்டா. ஏ வீடு மச்சான் எல்லாம் இருக்காங்கனால அப்போ மட்டும் அதை சொல்லுவேன். எவனும் இல்லைன்னா நீ எங்கே அரிசேன்? என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்டா போய் லைப்ரரிக்கு போனால் நீட்டாக போய் பர்மிஷன் கேட்டு புக்கு போட மாட்டியாடா? மச்சான் நீயுமா? சரி வா சொல்லிட்டு 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா உங்களையும் லூனா தான் காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து லூனா கொஞ்சம் வாயும் எல்லாம் அடிக்கிட்டு உட்காருடி. கிண்ணுங்கிறது என்னென்னா இந்த நாட் நடந்துச்சா அவ்வளோதான், உங்கள் உயிர் மேலே தான் போகும். இந்த லோகத்தில் இருக்க மாட்டேன் நீ. ஏ வயன் என்ன வயன் கொயன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணடி. அண்ணனுக்கு ஏண்டி ஆப்போசிட்டாக இருக்க? சும்மா வயன் உன் அண்ணன் மட்டும் இருந்தா நீ எங்கே இருந்திருப்ப, நான் எங்கே இருந்திருப்பேன். அது வந்து லூனா ஏ வயன் இப்போ எதுக்கு அதை பார்த்து யோசிக்கிற? சும்மா ரெடி என்னடி பண்ண சொல்கிறேன். எங்கள் அப்பா தான் விட்டுட்டாரு போயிட்டாரு நினச்சா ஓ அண்ணனும் தானே விட்டு போயிட்டான்ல உன்னையும் என்னையும் எல்லாரையும். வாக்கு குத்து போயிட்டான்ல சொல்லிட்டு ஒரு பாடி வயனோட பாடி சோகமாக பேசுகிறா. இப்போது என்ன நடந்து ஃப்ளாஷ்பேக் போயிட்டு பார்க்கலாமா? ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க நீங்கள் வந்து இந்த கிச்சனில் வந்து ஏதோ சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து லூனா வந்து வயன் என்னடி எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காண்டி. நீங்கள் வந்து சமைச்சிட்ட ஆமாடி. அதெல்லாம் சிரிச்சு சொல்கிற, ஒரு என்னடி பண்ண சொல்கிற? வானேன்னு தெரிஞ்ச நான் சித்தேன்டி. நீ ஏன் சத்த? மறந்துட்டியாடி, நான் ஒன்று லவ் பண்ணுறோண்டி. அப்போ தான் தெரியுது நீங்களும் லூனாவோட அண்ணாவும் லவ் பண்ணிட்டுருக்கீங்க. லூனா அண்ணா பேர் வந்து ஜின்னு, நீங்களும் ஜின்னு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எதுக்கு என்னடி? நான் சாகணும்னு எனக்கு ஆசையாக இல்லைடி, ப்ளீஸ் டி. நீ எனக்கு அண்ணியாக நானும் செத்தேன். என்னத உண்மையாக சொன்னேன். எல்லா இதுக்கும் ஜின்னு அது சொல்லுவாண்டி, ஜின்னு இது சொல்லுவாண்டி, ஜின்னு அது சொல்லுவாண்டின்னு சொல்லிட்டு என்ன வந்து இது பண்ண விடாத. 2 days பண்ணேன் சிப்ப சொல்லிட்டு லூனாவை போகிறா. அக்செப்ட் பண்ண யார் அது? அது வந்து என்ன, அது வந்து பக்கத்து பையனா? பேர் என்ன? ஹான். இது எங்கேயோ கேட்டுக்க இந்த பேரை. எங்கே கேட்ட? ஞாபகச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? ஹான் பக்கத்து ஊர் பையன் யாரோ. உங்கள் அப்பாவும் ராஜ்யத்தில் வேலை செய்கிறாரு. ஆனால் வேணாடி. ஏன்? அந்த கல்யாணம் ஆளே 2 பசங்க இருக்காங்க. என்னது கல்யாணம் 2 பசங்களா? இப்போ தான் வயசு எடுத்து போயிட்டாங்க.
இப்போ செகண்ட் ஒய்ஃப் பார்த்துட்ருக்காங்க. பே பண்ணிக்கிறியா? நான் செகண்ட் ஒய்ஃபா? ம். ஐயோ! இதில் சொல்லவே இல்லையா அவன்? நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ண போகிற? என்ன ரிஜெக்ட் தான். பார்த்துட்டு அவ்வளோ எனக்கும் அது கேள்விப்பட்டீங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு மூஞ்சி மேலே ஆசிட் என்ன ஊற்றிட்டு போகலாம். ஏய் பயமுத்தாத பையன். சும்மா சொன்னேன்டி. அப்போ ஜின்னு வரான். என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லையே. என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா. இப்படிதான் சொல்கிறீங்க. அப்போ லூனாவும் நான் கிளம்புறப்ப 2 பேருக்குள்ள நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்களும் ஜின்னும் நியர்லி 10 years லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது உங்கள் வீட்டுக்கும் தெரியும், ஜின்னு வீட்டுக்கும் தெரியும். உங்கள் அப்பா ஜின்னு அவனுடைய இந்த வார் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தாங்க. நீங்களும் ஜின்னுக்கும் சந்தோஷமாக இருக்கான்னு பிளான் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கும் ஜின்னுக்கு ஒரு கான்ஷியஸ் தான் காட்டுறாங்க. ஜின்னு நான் கிளம்பணும்டி. நீங்கள் நேற்றுனா அதுக்குள்ளே கிளம்புறியா? என்னடி பண்ண சொல்கிற? கிளம்பணும்ல. என்னை எப்பவுமே உனக்கு என்னை விட்டு போடத்தானே பிடிக்கும். வயன் இப்போ ஏன் அழுகுற? இப்போ என்ன பண்ண சொல்கிற நீ? என்னால் இதுதான் பண்ண முடியும், அழுதான் முடியும், எதுவும் பண்ண முடியாது என்னால். எப்பவுமே என்னை விட்டு போகிறதுனா உனக்கு வேலை. ஏய் சோல்ஜர்டி, ரெடி பண்ண முடியும். சோல்ஜர் மண்ணாங்க கட்டி. நான் உன்னை என்ன தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? கல்யாணம் பண்ணணும் எப்படி தானே விட்டு போவேன்? உன்னை விட்டு போக மாட்டேன்டி. போய் சொல்லு, நல்லா போய் சொல்லு. கண்டிப்பாக என் வாழ்க்கை நீ ஒரே ஒரு பொண்ணு தான், இன்னும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஐ லவ் யூ டி. உங்களுக்கு அவன் லைவு சொன்னாவே உன்னால் எதுவும் பேசவும் முடியாது. நீங்கள் ஐ லவ் யூ டூ. சிரிடி, அவதாட்டி அழகாக இருப்ப. நான் சிரிக்க மாட்டேன். இப்போ நான் உன்னை சிரிப்பை தன் பண்ணட்டுமா? நீ என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டேன். அப்போது சின்ன கரெக்டாக ஒரு சாக்லேட்டு ஒரு ஹேர் கிளிப் தான் எடுத்துன்னு வரான். டட்டா நீ சாக்லேட் ஹேர் கிளிப் எனக்கு இதை கொடுத்த மயக்கிற. எனக்கு தெரியாது என் கொண்டாடிக்கணும் வேணும்ன்ட்டு. சும்மா இருந்துச்சு. இப்படி தான் உங்களோட லவ் ஸ்டோரி போயிருக்கோம். எப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கிடச்சித உங்கள் அப்பாவும் ஜின்னு இறந்து போயிட்டாங்கன்ட்டு உங்கள் வாழ்க்கை அப்பயே இழிஞ்சு வந்துச்சு. நீங்களும் ஜின்னு அவ்வளோ சென்ஸாக லவ் பண்ணியிருப்பீங்க. ஜின் எப்போ இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னே நீங்கள் அப்போ டிசைட் பண்ணிட்டீங்க, நம்ம வாழ்க்கை எதோ பயனும் இல்லை, நம்ம வாழ்க்கை சிங்கிள் தான், இது எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதுதான் உங்கள் ஃப்ளாஷ்பேக். இப்போ நீங்களும் லூனாவாக தான் பேசியிருப்பீங்க. சும்மா லூனா வா போகலாம்னு சொல்லிட்டு நீங்களும் லூனாவும் ரூமுக்கு போயிட்டு புக்ஸை படிச்சிட்ருக்கீங்க. அந்த கிங்டம் ரிலேட்டடாக எங்கே என்ன ரூம் இருக்குது என்னன்னு பார்க்குறீங்க. அப்போ லூனா என்னடி பசிக்குதுடி, எப்பயுமே சோறு சண்டை தூங்குறது, இது எதுவும் வேலை இல்லை. சோறு முக்கியம் வாழ்கிறதுக்கு, தூங்குறதுக்கும் வாழ்கிறது முக்கியம். அப்போ எதுக்கு சண்டை? அது நேச்சுரலாக வருது. நேச்சுரலாக வரும். எனக்கு நேச்சுரலாக அடிக்கணும்னு தோணுது, அடிக்கட்டுமா? வயன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இன்னும் நம்ம போகிறீங்க. பத்தங்க கிச்சன் இருக்குது, அங்கே மேட்ஸ்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் சமையல் எப்போ முடியும்? நீங்கள் நான் வயன் முன்னாடி பொண்ணு இப்போ ஜங்கு அசிஸ்டண்டாக போட்டிருக்காங்க.
மேம் நீங்கள் ஜங்குக்கு அசிஸ்டண்ட்னா உங்களுக்கு தனி ப்ரிப்பரேஷன் இருக்கும் மேம். உங்களுக்கு ஒரு 1 நாளில் உங்களுக்கும் ஜங்குக்கெல்லாம் ஒரே மாரி தான் மேம். உங்களுக்கு வந்துடுவாங்க மேம். எங்கே சாப்பிட்ணும்? நீங்கள் வந்து ஜங்குக்கு ரூமில் தான் இருக்கணும். அங்கே தான் நீங்களும் சாப்பிட்ணும். நீங்கள் வந்து ஜங்குக்கு ரூம்லையா? என்னடா புது புது ரூலெல்லாம் போடுறீங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே நீங்கள் லூனாவும் ரூமுக்கு போகிறீங்க. என்னடி ஏதோ நடக்குதுடி இங்கே. புதுசாக என்ன ராணி வந்து என்னை வந்து அவனுக்கு அசிஸ்டன்ட் போட்டு வச்சுருக்காங்க ஜங்குக்கு. புரியல. நான் ஒரு பொண்ணு, அவன் ஒரு பையன். அது கூட 2 பேருக்கு ஏஜ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. 2 பேருக்குமே இது போட்டிருக்காங்க. இது சரியில்லடி. உன் மூளை அவ்வளோ யோசிக்காத வயன். எல்லாம் எதுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நெம்ம சண்டை போட்டுட்டே இல்லை. நான் அது மாதிரி எப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இது பேர் நான் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன்டி. என்ன ஓவர் திங்கிங் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ ஓவர் திங்கர். நீங்கள் வந்து சும்மா இருக்கிறீ நீ சாவடிக்காத சொன்னாக்கும் வரும். நீ சண்டை போடும்போது வந்து உன்னை கூப்பிட்டாலும் உனக்கு கோவம் வரும்ல. நான் நியாயமாக சண்டை போடுவேன். நான் நியாயமாக யோசிப்பேன். நீங்கள் பேர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டை இல்லாமல் அந்த நாளே விடாது 2 பேருக்குமே. இப்போ அதே சீன் கட் பண்ணிட்டு எங்கள் ஜங்குக்கும் ஜிமினை காட்டுறாங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு இந்த வயனை வச்சுட்டு ஏதோ திருட்டு வரலான்னு தோணுதுடா. திருட்டு வர தோணுதா? சப்போஸ் ஸ்பையா இருப்பாளோ? ஸ்பையா? ஆமாடா ஜிமின், எனக்கு ஏதோ தப்பாக இருக்கு. என்ன தப்பாக இருக்கு? ஸ்பை கண்டிப்பாக அந்த வயன் ஸ்பையாக தான் இருப்பா. உனக்கு இருப்பாடா ஸ்பைடர்மேனு, பவர் ரேஞ்சர்ஸு மச்சான். வேலைக்கு என்னடா நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்டெப் பண்ணது அவ்வளோ கெட்டவங்க கிடையாதுன்னா நம்பவும் மாட்டேன். கேள்வி யாருன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். எவனோ ஒருத்தன் வந்து ஆமாம் அவங்க தான் கொலை பண்ணாங்க மட்டும் அது மட்டும் நம்புகிறேன். நான் நம்ப வேண்டாம். நீ நம்பு, அப்படியே நம்பிக்கிட்டே இரு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யார் டோர் லாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து யார் பாரு. அப்போ ஜிமினை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா நீங்களும் லூனாவும் தான். வயன லூனாவோடா உள்ளாட சொல். நீங்களும் லூனாவும் ஜங்குக்கு ஒரு பவர் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் போ பண்ணிவிட்டு மேட் சொன்னாங்க நாங்கள் உங்கள் கூட சாப்பிட்ணுன்ட்டு. அப்போ தான் ஜங்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாலன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அப்போது நீங்கள் உட்காடுறதுக்கு கரெக்டாக லஞ்செல்லாம் வருது, மீன்ஸ் டின்னர் வருது. நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. டின்னரெல்லாம் வந்து எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. நீங்களும் லூனாவும் சாப்பிட்றீங்க. ஜங்குக்கும் ஜிம்னும் வாய் மூடி சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் லூனா சாப்பிட்டு நீங்கள் வந்து வாய் மூடி சாப்பிட்றீங்க. லூனா வந்து சாப்பிட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. லூனா பண்ணோன்னே நீங்கள் வந்து லூனா என்னடி இது உப்பு இல்லை காரம் எதுவுமே இல்லை. சொன்னால் கேளுடி. ஜிம் வந்து என்ன பிரச்சனையா? நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், அதெல்லாம் ஒன்று லூனா சொன்னால் கேட்க மாட்டியா? நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்லோ தான் சொல்லியிருப்பீங்க. ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து என்னாச்சு? ஒன்றே இல்லைடா சாரே. ஜங்குக்கு என்ன புரிஞ்சிச்சு போகல அல்ல அது எதுவுமே இல்லைன்ட்டு. என்ன காலம் உப்பு இல்லையா? அவன் சிரிச்சு தான் கேட்டிருப்பான். இல்லை அவன் பார்த்துட்டு என்ன சிரிக்கிறான் இவன். நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வர. எனக்கே தெரியும். எனக்கே சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. என்னால் என்ன பண்ண முடியும்? சாப்பிட தான் முடியும். அப்போ தான் புரியுது ஜங்கு பேசுகிறது இதெல்லாம் தெரியுது. ஜங்கு இங்கே பிடிக்காம தான் இருக்கான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ம். உனக்கு பிடிக்கலன்னு இப்போயே எதனா கிச்சனில் சமைச்சு வேணால் சாப்பிடுங்க. அப்புறம் நான் வந்து வயிறு கை பிடிச்சிட்டு வா, எங்கே வா வா நம்ம சமையல் காட்டலாம். ஏய் சும்மா இருட்டு இது ராஜ்யம். டக்குன்ட்டு லூனா உங்களை டக்குன்னு இழுத்துட்டு வாயன் போகலான்னு சொல்லிட்டு கிச்சன் கூட்டின்னு போயிட்டு ஒரு தபுக்கி ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான ஒரு டிஷ் பண்ணிவிட்டு நீங்களும் லூனாவும் போனீங்க. அங்கேருந்து ஸ்மெல் ஜங்க் நல்லாவே வருது. ஜங்க்கு வந்து டேய் வில்லேஜ் குக்கிங் சத்தியம் நல்லா இருக்குமாடா, வாசம் நல்லா வருதேடா. நல்லா தானே இருக்கும். நான் ஒரு காமெடியாக இருக்கணும்னு நினச்சேன். இந்த ராஜா வாழ்க்கையில் இருந்தால் ஏதோ பேர் ஸ்டெஃபை கூட்டின்னு வந்து ஒரு சமையல் நல்லா இருக்கிறதுக்கு வருமோ மச்சான். ஓகே, இந்த பார்ட் 2 நான் இதில் முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பார்ட் 3 வேணும்ட்டா சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன் வியூஸ் வருது, பட் லைக் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. சப்போஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 2-3 பேருக்காக நமக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் நான் உங்கள் லூனா. பாய், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.